இன்னைக்கு என் கையில இருக்கிறது எள். இது எள்ளுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா இதோட பயன்களை பார்க்கலாம். இது மெயினா குழந்தை இல்லைன்னு சொல்லி குழந்தைக்காக ட்ரை பண்றவங்க கண்டிப்பா இந்த எள் எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு எக்கோட குவாலிட்டி கம்மியா இருக்கு, நம்மளோட கருமுட்டையோட வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலேயே குழந்தை இல்லாம நிறைய வருஷம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த எள்ளை டெய்லியுமே எடுத்துக்கலாம். ஏன்னா இதுல மெயினா ஜிங்க் கண்டென்ட் அதிகமா இருக்கிறதுனால இது கருமுட்டையோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். கூடவே இது நம்ம ஹார்மோன் இம்பேலன்ஸை நார்மல் பண்ணும். ஏன்னா இதுல மெக்னீஷியம் ஜிங்க் எல்லாமே ஒன்னா இருக்கிறதுனாலையும் பிளஸ் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் செக்ரேஷனை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுனாலையும் பிசிஓஎஸா இருக்கட்டும், இல்லைனா இரெகுலர் மென்ஸ்ட்ருவேஷனா இருக்கட்டும், ஸோ எல்லாத்தையும் இது நம்மளுக்கு நார்மல் பண்ணி கொடுக்கும். இதுல கால்சியம் சத்து இருக்கிறதுனால எலும்புகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனாலையும் நம்மளோட ஜீரண சக்தி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஆமா, எள்ளுல எள்ளுல இருந்து எண்ணெய் எடுக்கிறாங்களே, அப்பனா கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னா அது கிடையாது. ஏன்னா இது பேட் கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணி குட் கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் பண்றதுனால இதயத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதை கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களும் எடுத்துக்க கூடாதுன்னு கிடையாது, எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய நன்மைகள் இருக்கிற எள்ளை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒன்று ஊற வச்சு எடுத்துக்கணும். நைட்டு ஊற வச்சு காலையில அந்த ஊர்ன எள்ளை சாப்பிட்டு அந்த தண்ணியும் குடிச்சுக்கலாம். அதே போல எள்ளை வறுத்துட்டு எள்ளு உருண்டை, பனங்கற்கண்டோ இல்லை வெல்லமும் போட்டு எள்ளு உருண்டை எடுத்துக்கும் போது டெய்லியும் ஒரு எள்ளு உருண்டையோ இல்லைன்னா 2 எள்ளு உருண்டையோ எடுத்துக்கும் போது கரெக்டான அளவு அந்த எள் போகிறதுனால இதோட நன்மைகள் முழுசா நம்மளுக்கு போய் சேரும்.